வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தோட பலன் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட கன்னி ராசியில் 172 டிகிரியில் சதய நட்சத்திர 4ஆம் பாதத்தில் சந்திரனோட சாராம்சமே வாங்கி இந்த மாதம் பிறக்குது. கிட்டத்தட்ட இந்த மாதத்தோட கிரகங்களோட பயிற்சிகள் என்ன, அவர் எங்கெங்கிருந்து எங்கெங்கே போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா பிப்ரவரி 2ஆம் தேதியிலேயே பார்த்தோம்னா புதன் பயிற்சி ஆயிடுறாரு. கிட்டத்தட்ட காலபுருஷ சக்கரத்தின்படி 9வது கிரகத்தில், அதாவது தனுச ராசியிலேருந்து ஃபஸ்ட்டு பயிற்சியான புதன் ஆகிறாரு, மகர ராசிக்கு வந்துடுறாரு. அதுவே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6ஆம் தேதி பிப்ரவரி 6 அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் பார்த்தோம்னா செவ்வாவும் பயிற்சியாக உட்காந்துடுறாங்க. அங்கே ஒரு மங்கள யோகத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய செவ்வாவும் குருவும் புதனும் சேர்ந்து உட்காந்து நல்ல விதமான மாற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் பலம் உண்டு. அதே இந்த மாசத்துலயே பார்த்தோம்னா அதே இடத்துக்கு மகர ராசிக்கு கிட்டத்தட்ட 12ஆம் தேதி சுக்கரனோட பயிற்சியும் ஆயிடுறாங்க. கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் ஒரே இடத்துலயே ஆக்கிரமிச்சு நல்ல விதமான ஒரு பலன் கொடுக்குற அளவுக்கான வலிமையை சேர்க்கிற அளவுக்கான ஒரு பலம் இருக்கு. இந்த மாசம் ஒரு அருமையான ஒரு மாதமா அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது எந்தெந்த ராசிக்கு என்னென்ன விதமான பலன்கள் ஏற்பட போகுது. அதே இந்த மாதத்திலேயே பார்த்தோம்னா அதே 4 ராசியில 4 கிரகங்களோட இணைவுல இருந்து யார் பிரிஞ்சு மறுபடியும் ஃபர்ஸ்ட் பயிற்சியாக போறாரு. இப்ப அதுவே ஒரு 14ஆம் தேதி பார்த்தோம்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சனி கூட இணைக்க உட்காந்துறாரு, கும்பத்துக்கு பயிற்சி ஆயிடுறாரு. அதே 20ஆம் தேதி, ஏன்னா புதன் பார்த்தோம்னா சீக்கிரம் பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்கள் இல்லையா, அதனால 20ஆம் தேதி பக்கமா புதனும் பயிற்சி ஆயிடுறாங்க. அப்ப இந்த மாதத்துல புதன் மட்டுமே 2 வீடை பயிற்சி ஆகிறாங்க. இப்ப இந்த பயிற்சிக்கான மாற்றங்கள் நம்ம கோச்சார கிரகத்துல அவங்களோட நிலைமைகள் என்னென்ன, அவர் எந்தெந்த இடத்துக்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு பலம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஜாதக ரீதியா, ஜோதிட ரீதியா, ஹாரஸ்கோப் ரீதியா நம்மளுக்கு ஒரு புரிதல் வேணும். அப்ப அந்த புரிதல் கேட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா எந்தெந்த பாவகத்துக்கு 1ஆம் பாவகம் 2ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்னத்தை பாவித்து சொல்லணும். அது நம்ம ஜனனகால ஜாதகத்துக்கு இந்த 1ஆம் பாவத்தோட கோச்சார கிரகங்கள் என்ன, 2வது பாவத்துக்கான கோச்சார கிரகங்கள் என்ன, அவர் 2ஆம் பாவத்துக்கு அதிபதி யாரு, இதுக்கான புரிதல் நம்மளுக்கு இருந்துச்சுனாவே ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல்லக்கூடிய கோச்சார பலனுக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பலனுக்கும் மாறுதல் ஏற்படுது. அப்ப அந்த மாறுதல் எதனால வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஒரு புரிதல் இல்லாதனாலதான். அப்ப இந்த கிரகத்தோட செயல்பாடுகள் எந்தெந்த கிரகத்துல இருந்தா என்னென்ன செயல்பாடுகள் இருக்கு, இதுக்கான விஷயத்த நீங்க அண்டர்ஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே நம்ம எந்த விஷயத்த செய்யலாம், கோச்சார கிரகத்தை படி, கோச்சார பலனை படி, நம்மளுக்கு இப்ப ஏற்பட ராசி பலன் ஒரு மாதத்துக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படுதுங்கிறத படி நம்ம என்ன விஷயத்தை செய்யலாம், நம்மளோட ஜாதகத்தை படி என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது, அந்த முடிவுகள் சின்ன முடிவுகள் எடுக்கிறது எதை பத்தி எடுக்கலாம், பெரிய நம்ம லைஃப் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எதை வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்களா ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அப்ப அதுக்கு நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்ப தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு ஒரு மாசம் இந்த மாசம் மட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த புரிதல் ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தொடர்ந்து நம்மளோட வீடியோவை மாதம் பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா எந்தெந்த மாசத்துல எந்தெந்த பயிற்சிகள் ஆகுது, எந்தெந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னு இந்த புரிதல் ஸ்டாண்டர்டா உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால தொடர்ந்து நம்ம வீடியோவை நிறைய பேர் பாக்குறீங்க, இன்னமும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போறது உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேற்கொண்டு இந்த மாசத்துக்கான பலன்கள் நம்ம ராசிக்கு என்னென்ன விவரங்கள் வருதுன்னு அதாவது வயது வாரியாக குழந்தைகளுக்கு, ஸ்டாண்டர்டான ஒரு ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபர்களுக்கு, திருமணம் ஆனவங்களுக்கு, முதியோருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கன்னி ராசி கிட்டத்தட்ட இந்த பிப்ரவரி மாசத்துல நம்மளோட ராசி அதிபதிகள் ஏற்கனவே நம்மளோட ஒத்துழைப்பான ஒரு ராசிகள் பார்த்துருக்கோம். நம்மளோட ஒத்து போகக்கூடிய ராசி உங்க வீட்டு அதிபதியான புதனோட இன்னொரு ராசி அப்படின்னு சொல்றப்ப மிதுன ராசி. அப்ப அவங்களோட விஷயமே நம்மளோட பாவனைக்கும் ஓரளவுக்கு உண்டு. அதாவது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கன்னி ராசிக்கு மேக்சிமமான விஷயங்களுக்கு ஒரு ஷை டைப் உண்டு. எந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் பர்சனா இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் கொடுக்குதோ அந்த நாலேஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷையும் உண்டு. ஒரு பிறக்கிற குழந்தை ஒரு கன்னிராசியில பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த கன்னிராசி குழந்தைகள் பார்த்தோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப லக்ஸூரியஸா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க, பார்க்குறப்பயே ஆசையா இருக்கும்.
இப்போ பிறக்கக்கூடிய விஷயத்திலேயே அந்த குழந்தைய பார்க்குறப்ப நம்மளுக்கு அவ்வளோ ஆசையா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அழகான அவங்க அமைப்புல அமைவாங்க, பிறப்பாங்க. இப்போ அந்த பிறந்தாலும் அவங்களோட ஒரு ஒரு வளர்ச்சி அடைய அடைய என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பயந்த சுபாவமா இருப்பாங்க. சீக்கிரமா ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க. இப்போ ஒரு சில ராசிகளை வந்து பார்த்தோம்னா சீக்கிரமா பிறண்டு விழுவுறது, எந்திரிச்சு நடக்கிறதுக்கு முயற்சி பண்றது, கீழே விழுந்தாலும் அடிபட்டாலும் அது பெரிய கேர் எடுத்துக்கிறது இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுவே அந்த கன்னிராசிக்காரங்க வந்து பார்த்தோம்னா, ஐயோ கீழே விழுந்துட்டாவே ஐயோ அம்மா வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ஒரு ஒரு விஷயமும் செய்யறப்ப வந்து பார்த்தோம்னா, பக்குவப்பட்டு தான் ஒரு விஷயத்துக்கு வெளியில வருவாங்களே தவிர்த்து, சீக்கிரம் அந்த கீழே விழுந்துட்டாங்கன்னா அதுல இருந்து டக்குன்னு எந்திரிச்சு வரலாம் அப்படிங்கிற மாதிரி டிசிஷன்லாம் எடுக்க மாட்டாங்க. அப்ப விழுவாம நம்ம கீழே சாயாம என்ன வேலைகளை செய்ய முடியுமோ அந்த மாதிரி சேஃபா இருக்கக்கூடிய ஆளுன்னு கேட்டீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களை சொல்லலாம். ரெண்டாவது விதமா ஒரு பிரச்சனையா, ஒரு ஏட்டிக்கு போட்டியா இருக்கக்கூடிய இடம், இல்ல தெரிஞ்சே பகைவர் கூட சேர்ந்து பயணம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை யாருமே செய்ய மாட்டாங்க கன்னிராசிக்காரங்க. இப்ப படிக்கிற பசங்க இந்த மாசத்துல பிப்ரவரி மாச காலகட்டங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட விஷயம் வந்து தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும், தேவையில்லாத ஒரு முடிவுகளோ அந்த மாதிரி போகக்கூடிய ஆள் கிடையாது. இந்த கன்னி ராசிக்கு ஏற்கனவே சொல்லி அந்த மாதிரி நம்ம ராக்கியது பயிற்சினால கேது வந்து நம்ம வீட்லயே உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோட கேதுவோட பயிற்சினாலையும் நம்மளோட எடுக்கக்கூடிய நம்ம படிக்கக்கூடிய விஷயத்துல வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் மறதியை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, என்னங்க அதுக்கு பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிக்கிற விஷயத்த நம்ம மக்கப் பண்றது மேக்சிமமான தவறு. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ப்ராக்டிக்கல் வைஸாவோ இல்லை நம்ம படித்து ஃபஸ்ட்டு என்ன விஷயம் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறது வந்து பார்த்தோம்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மறக்காது. இப்போ இவர் வந்து பார்த்தோம்னா ஒரு ஞானக்காரகத்துவமான கிரகமாக போயிடுறாரு, ஆத்மகாரகன்னு சொல்லலாம். அப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு விஷுவலைஸ்டாக ஒரு விஷயத்த பார்த்துட்டாங்க கண்ணில் அப்படின்னு சொல்கிறப்ப அதை அதுக்கப்புறம் லேர்ன் பண்ணுறப்ப ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. அப்போ இவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு விஷயத்த மக்கப் பண்ணி எழுதலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா செட் ஆகாது. அதுவே வந்து பார்த்தோம்னா புரிஞ்சுக்கிட்டு எழுதுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா நல்ல மார்க், நல்ல ஒரு விஷயத்த வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கிறாங்கன்னா படிக்கிற பசங்களுக்கு ஓகே, அக்செப்டபிள். அதே மாதிரி உங்களோட ராசியாதிபதிக்கு வந்து பார்த்தோம்னா 5ல் புதன் போய் உட்காந்துடுறாங்க, திருவோண ஸ்நான பலத்தில் உட்காந்துடுறாங்க, சுக்கரன் வந்து பயிற்சியாக போறாரு, செவ்வாய் பயிற்சியாக போறாரு, சூரியன் கூட சேர்ந்து உட்காந்துருக்குறாங்க. அப்ப இவங்களோட வலிமை எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு விதமான சப்போர்ட் கொடுக்கறதுக்கான வலிமையாகவும் இந்த மாசம் நிச்சயமாக அமைஞ்சது. இப்ப அடுத்தது திருமண ரீதியாவோ மாங்கல்ய ரீதியாவோ இல்லை தொழில் ரீதியான விஷயத்துல ஒரு அடல்ட்டான ஸ்டேஜ் பர்சன்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 8ல் போய் குரு மறைச்சு உட்கார்ந்துருக்கிறாரு. இப்ப குரு பலன் கொஞ்சம் நம்மளுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். அப்ப திருமணத்துக்காக கொஞ்சம் டிலே பண்ணலாம். இந்த வருஷத்துலயே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மே மாசத்துக்கு மேல குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு சூப்பரான டைமா இருக்கு. அப்ப திருமணத்துக்கான விஷயங்களை இப்போதைக்கு ட்ரை பண்ண வேணாமா? இதை விட சூப்பரான லைஃப், அருமையான லைஃப், நீங்க எதை எதிர்பார்க்குறீங்களோ, யாருமே வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஒரு கம்மியான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களையோ இல்லை நம்மளோட கீழே இருக்கிறாங்க, அதாவது நான் சொல்றது தப்பா நினைச்சுக்க வேணாம், பேலன்ஸ் வைஸ் சொல்றேன், அதாவது ஃபேமிலி வெல்த் வைஸ் சொல்றேன். அப்ப அந்த வெல்த் வைஸ் சொல்றப்ப வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஏத்தி தாத்தியமா இருக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா நம்மளோட கொஞ்சம் நல்ல ஸ்டேட்டஸா இருக்கிறவங்க கிடைச்சா போதும்னு எதிர்பார்க்குற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, வெல்த் வைஸே வேணாம், நம்ம எதிர்பார்ப்பு, நம்ம ஒரு பெண்ணோ ஒரு பையனோ வந்து பார்த்தோம்னா அழகா இருக்கணும், நமக்கு மனதில் இருக்கக்கூடிய கற்பனைகள் இருக்கு இல்லையா, அந்த கற்பனை நல்ல சம்பாதியத்தில் இருக்கணும், நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கணும், நல்ல அழகா இருக்கணும், 4 பேருக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் போகிறப்ப அந்த கௌரவமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயத்துக்கு இதுக்கான ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கொடுக்கறதுக்கான டைம் வந்து பார்த்தோம்னா இந்த வருஷத்துல நிச்சயமா இருக்கு. ஆனா அந்த குரு பயிற்சிக்கு மேல, ஏன்னா அவரோட பார்வை வந்து நம்மளோட ராசிக்கு படுறப்ப எல்லா விதமான மாற்றங்களும் நிச்சயமாக அமைஞ்சிட்டு. அப்போ வந்து ஒரு ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன், நல்ல விதமான ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு அதுக்காக முயற்சி பண்ண வேணாம்னு சொல்ல, முயற்சி பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த முயற்சி பண்றப்போ ஒரு வேலை கிடைச்சிட்டாலும் அதுல இருந்து அடுத்த கட்ட வேலைக்கு போறப்போ வந்து பார்த்தோம்னா இந்த பாதிக்கு மேல வந்து இந்த வருஷம் பாதிக்கு மேல நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கு. அதாவது நம்ம பிஸ்னஸ் சார்ந்த விஷயமா ஆகட்டும் சரி, இல்லை லைஃப் சார்ந்த டிசிஷன் ஆகட்டும் சரி, இல்லை நம்மளுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகட்டும் சரி, இல்லை நம்ம சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் முடிவெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஆகட்டும் சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் டீவியேஷன்ஸ் உண்டு. அந்த டீவியேஷன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த வருஷத்துல உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு. ஆனா இந்த மாசத்துல அப்படின்னு சொல்றப்போ வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம பூர்வீகம் சார்ந்து முன்னோர்கள் சம்மந்தப்பட்டு
இல்லை நம்ம குலதெய்வ வழிபாடுகள் சம்மந்தப்பட்டு, நம்ம எதனாச்சும் ஒரு பரிகாரம் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டு, இல்லை நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறோம், அதுக்கான விஷயங்கள் எதனாச்சும் செய்யலாமா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதனாச்சும் ஒரு விதத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதம் சூப்பராக செய்துட்டு வாங்க. அதுக்கு எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. அதுக்கான முழுமையான சப்போர்ட் உண்டு. இப்போ மிச்ச விஷயத்துக்கு எடுக்கிறப்ப ஒரு ஒரு குடும்ப ரீதியாக ஒரு புத்திர பாக்கிய ரீதியான ஒரு விஷயங்கள் நீங்கள் எடுக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா அதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணுறது, கொஞ்சம் பெண்டிங் பண்ணுறது நல்லது. இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நல்லபடியாக அமையறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நம்மளோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா ஒரு ஜாதகம் பார்க்க வரப்போ வந்து பார்த்தோம்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக ஒரு ஜாதகத்தை பார்க்கணுமா, இல்லை மொத்தமாக பார்த்தா போதுமா அப்படின்னு நிறைய பேர் வராங்க. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருத்தரோட ஜாதகத்தோட சப்போர்ட் வந்து பார்த்தோம்னா இன்னொருத்தருக்கு ஒரு 90% கொடுத்துறாரு. அதுவே வந்து பார்த்தோம்னா தன்னோட ஜாதகம் அப்படின்னு சொல்றப்ப மேக்சிமம் அவங்களோட ஜாதகத்தோட வளம் வந்து அவங்களுக்கே அதிகமான வளம் கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு பிறக்கிற ஜாதகத்தோட வலிமை வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வயசு வரைக்கும் அவங்களோட சுய சிந்தனையில எந்த வேலைகளும் செய்ய மாட்டாங்க. இப்போ அவங்க வந்து ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணியே இருப்பாங்க. இப்போ பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, இல்லை தாத்தா பாட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, இல்லை அவங்களோட கேர்டேக்கரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது. அப்போ அவங்க சொல்ற விஷயத்தான் அவங்க மேக்சிமம் செய்ய முடியும். இப்போ அவங்களாம் வந்து சொல்ற ஸ்கூல்ல படிக்க முடியும், சொல்ற டெஸ்டர்ஸ் எடுக்க முடியும், சொல்ற மாதிரி அவங்க இருக்கணும், சொல்ற ஃபுட் எடுத்துக்கணும். அப்போ அவங்க சொல்றதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்களோட பலன், அவங்களோட நேர காலங்கள் யாருக்கு பாதிக்கும்னா அவங்கள சார்ந்து இருக்கிறவங்களுக்கு பாதிக்கும்னு சொல்லுவாங்க. அதுவே அவங்க ஒரு செல்ஃபா அவங்களா ஒரு டிசிஷன், எனக்கு இதுதான் சரியா இருக்கும், இந்த கோர்ஸ் தான் எடுப்பேன், இந்த மாதிரி ஸ்டடிஸ் தான் பண்ணுவேன், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் உடுத்துவேன், இந்த மாதிரி இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தனக்குத்தான் எப்போ டிசிஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பையிலிருந்து அவங்களோட நேர காலங்கள் அவங்களுக்கு தான் மேக்சிமம் கேட்க போகுது. அப்போ ஒரு நம்ம ஃபேமிலியா இருக்கிறேங்க, அந்த ஃபேமிலியா இருக்கிறப்போ வந்து பார்த்தோம்னா எல்லாத்தோட ஜாதகம் செப்பரேட்டா பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா பார்த்து தான் ஆகும். இப்போ அவங்களோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, ஒய்ஃபோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, இல்லை பசங்களோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, அவங்களோட நேர காலங்களோட சப்போர்ட் ஒரு சில விஷயத்துக்கு நம்ம எடுத்துக்கலாமே தவிர இப்போ நம்மளோட டைம் வந்து மேக்சிமம் சரியில்லைங்க. இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம், அந்த செய்யக்கூடிய விஷயம் நம்மளுக்கு வந்து ஒரு திடீர்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இருந்த விஷயம், ஒரு லேண்ட் வாங்க போறோம். ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு ரெண்டட் வீட்டில் இருக்கிறேன், ஒரு லேண்ட் வாங்க போறோம். அந்த லேண்ட் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் கொடுக்குறேன், நான் எதிர்பார்த்திருக்கிற லேண்டு கொடுக்குறாங்க, ஆனா எனக்கு அந்த டைம் இல்லைன்னு சொல்றீங்க, என்னங்க சார் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றப்ப அன்னைக்கு நம்மளோட குடும்பத்தோட சப்போர்ட், அப்போ நம்ம ஃபேமிலியோட நம்ம ஒய்ஃபோட டைம் நல்லா இருக்கா, நம்ம குழந்தையோட டைம் நல்லா இருக்கா, இல்லை இருக்கிறது அப்பா அம்மாவோட டைம் நல்லா இருக்கா, இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்ம அனுப்பிச்சு பார்க்கறது நல்லது. அப்போ ஒரு சில விஷயங்கள் எடுக்கிறப்ப தான் அதோட நேர காலங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க. அதே வந்து பார்த்தோம்னா நிறைய பேர்த்தோட நேர காலங்கள் வந்து பார்த்தோம்னா ஏறு மாதிரியா இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து ஒரு சில குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே 7 சனியாவே நடந்துட்டு இருக்கும். நான் பார்த்து நிறைய ஜாதகங்கள் நிறைய குடும்பத்துக்கு உண்டு. அப்போ ஒரு அப்பா அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே 7 சனியா இருக்கும், ஒரு சிலருக்கு அஷ்டம் சனியா இருக்கும். அப்போ குடும்பமே சனியோட ஆதிக்கத்தில் செலுத்திட்டு இருக்கும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேர காலங்களும் நம்ம எதை செய்தோம்னாலும் பிரச்சனை தான். அப்போ எதை செய்தாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்றப்ப அதுக்கு எதனாச்சும் ஒரு ஆல்டர்னேட்டிவான வழி செய்யணும் இல்லைங்களா? இப்போ தெரிஞ்ச ஒரு விஷயத்துல அப்புறம் போய் நம்ம இறங்க முடியாது. இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவான விஷயங்கள் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஜனனகால ஜாதகத்துல எந்த விதமான மாற்றங்கள் செய்ய முடியும், அதுல எந்த விதமான முடிவுகள் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, டைம் சரியில்லை, என்னோட பிரச்சனைகள் வந்து தலைக்கு மீறின மாதிரி இருக்கு, இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு சொத்து பத்து வாங்கி போட சொல்றேன் அப்படின்னு சொல்றீங்க. என்னோட வெல்விஷர் ஒருத்தர் இருக்கிறாங்க, அந்த வெல்விஷருக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப தலையை முழுகக்கூடிய ஒரு டைம், அந்த மாதிரி டயத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு லேண்ட் வாங்கி போடுங்கன்னு நான் சொன்னேன். அந்த லேண்ட் வாங்கி போடுங்கன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து சர்வே பண்றதே ரொம்ப கஷ்டம். அந்த சர்வே பண்ணக்கூடிய விஷயத்துல இல்லை, எனக்கு எப்படிங்க லேண்ட் வாங்கி போட சொல்றீங்க, போடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் ஏதோ ஒன்று அங்கே இங்கேயும் இருக்கிற கடனோட சேர்த்து போராட்டி ஒரு பேலன்ஸ் பண்ணி போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தோம்னா அவர் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, என்னால் ஒரு ரூபா கூட கட்ட முடியாதுங்கிற ஸ்டேஜில் அவர் உட்காந்துட்டாரு. கடன் நாளைக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல, எதுவுமே பண்ண முடியல, கிட்டத்தட்ட அப்ஸ்கேண்ட் ஆகிற சூழ்நிலையில் வந்துட்டார். அப்போ அவரோட நேர காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முடியுது. அப்போ முடிகிற பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்னைக்கு ஒரு செக்யூரான ஒரு ஃபண்டிங் வந்து ஒரு லேண்ட் மேலே இருக்கு. அப்போ நான் அப்போ வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் ரொட்டேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அமௌண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. வர சூழ்நிலையில் என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு ஒரு கெயினான பெனிஃபிட்டான ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்டோட வேல்யூஷன் ஏறிடுச்சு. அந்த ஏறுறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு ஒரு ஜாதகம் வந்து பார்த்தாரு, அந்த ஜாதகம் பார்க்குறப்ப வந்து பார்த்தோம்னா அந்த லேண்டை வித்துருங்க, இப்போ விற்று அந்த ரீஃபண்ட் கொடுக்கக்கூடிய இடத்துலாம் விடுங்கன்னு சொன்னோம்.
இப்போ என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு டைம் நல்லா இருக்கு, அப்போ இது நம்மளுக்கு இருந்தாலும் இப்போ பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த ஒரு ரீஃபண்ட் பண்றதுக்கான ஒரு செக்யூரான ஒரு லேண்ட் அது போயிடுச்சு, இன்னைக்கு அதை கட்டிட்டு அவர் ரிலாக்ஸானா இருக்கிறேன். அப்ப இதுதாங்க ஒரு பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு சொல்லி தெரிஞ்சு நீங்க செய்துக்கிட்டீங்கன்னாவே உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தோட ஜாதகத்தோட சப்போர்ட்டும் உங்களுக்கு அன்னைக்கு தெரியும். இப்போ ஒருத்தரோட ஜாதகம் சப்போர்ட் இருக்கணும், இன்னொருத்தரோட ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப அதனாலதான் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கு சொல்றேன். இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்கும். இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கனால நான் இண்டிவிஜுவலா இருக்கனால ஏதாச்சும் ஒன்று பிரச்சனை வந்துடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வரும். ஏன்னா இண்டிவிஜுவலா இருக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா அவரோட ஜாதகம் முழுசா அவருக்கே பேச போகுது. அப்போ அவரோட டைம் சரியில்லை, திசாபதிகள் சரியில்லை, நேரகாலங்கள் சரியில்லை, வாங்கியிருக்கிற சாராம்சனோட நிலைகள் சரியில்லை, அவரோட சனியோட பாதகம் சனியோட பிரச்சனைகள் சரியில்லை அப்படின்னு சொல்றப்ப நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதுவே வேற யாராவதோட சப்போர்ட் அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க, இல்லை கூட்டு குடும்பமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றப்ப இவருக்கு டம்ப் ஆகிற சூழ்நிலையில அடுத்தவங்களோட ஜாதகம் மேக்சிமமான சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்குறப்ப வந்து பார்த்தோம்னா எந்த விஷயத்த செய்யறமா இருந்தாலும் ஒரு குடும்பத்தோட ஒற்றுமையான ஒரு விஷயங்கள்ல நம்மளுக்கு நல்ல ஒரு வலிமையில போகலாம், அடுத்த கட்ட சூழலுக்கு போகலாம், ஸ்டெப்புக்கு போகலாம். அப்ப எந்த விஷயத்தை செய்யறமா இருந்தாலும் அதுல பேலன்ஸ்டான ஒரு லைஃப் கொண்டுட்டு வரலாம். ஸோ ஒரு ஜாதகம் பார்க்க வரீங்க, அந்த ஜாதகம் பார்க்குறப்ப வந்து பார்த்தோம்னா மேக்சிமம் எல்லாத்தோட ஜாதகமும் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கங்க. பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஜனனகால ஜாதகத்தோட குறிப்பை தெரிஞ்சு உங்களோட ஜாதகத்தை மேக்சிமம் புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயத்தை எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுமோ இந்த ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.